ஊரை விட்டு போகாம சம்முவன் சொன்னான், சந்த வியாபாரி சொன்னான்னு இங்கனையே இருந்தீங்கன்னு வையுங்க, உம்மவனை நான் சுட்டு கொன்னுடுவேன். பிரசிடென்ட் தர்வால். அண்ணாச்சி துப்பாக்கிலாம் மாட்டிக்கிட்டேங்க வேட்டைக்கா. வேட்டையாட ஆசையா தான் இருக்கு, ஆனா என்ன செய்ய, போலீஸ்காரன் ஐட்டம்லா, அதனால முடியாத. செந்தூரான் கோயிலுக்கு மினிஸ்டர் வந்துட்டு போறாவ, யாரு வந்தாலும் நாங்க தானே பந்தோஸ்து, அதான் போயிட்டு வரேன். உங்க இன்ஸ்பெக்டர் அவரு நேரா கோயில்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டார்ல, நான் தான் துப்பாக்கி கொடுத்துட்டு தோட்டாவுக்கு கணக்கு காட்டிட்டு சாப்பிட போனோம். என்ன சார்வால், துப்பாக்கிய வச்ச கண்ணு வாங்காம பாக்கிய, துப்பாக்கி மேல அவ்வளோ ஆசையா? அண்ணாச்சி அந்த துப்பாக்கியை நான் பார்க்கலாமா? என்ன சார்வால், உங்களுக்கு இல்லாததா? சார்வால், துப்பாக்கியை பத்தி தெரிஞ்சவங்க மட்டும் தான் சுட முடியும். அண்ணாச்சி பள்ளிக்கூடம் படிக்கும் போது என்சிசில இதெல்லாம் கத்து கொடுத்துருக்காவளா, அதெல்லாம் தெரியுங்களா? என்னது தெரியுமா? நீங்க பாட்டுக்கு பழக்க தோசையில சுற்ற போறிய, உள்ள தோட்டா இருக்கு. தோட்டா நிரப்பிட்டு தான் மாட்டி கொண்டு வருதீலோ? மினிஸ்டர் பந்தோபஸ்து இல்லையா, அதான் தோட்டாவை போட்டு வச்சிருக்கோம். அண்ணாச்சி இப்ப எப்படி இருக்கு? வேட்டக்காரன் எம்ஜிஆர் மாதிரில இருக்கு. அம்மா பொறுங்க. அண்ணாச்சி இப்ப எப்படி இருக்கு? 3 முகம் ரஜினி மாதிரில இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? துப்பாக்கி விஜய் மாதிரி இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? சர்வால் சர்வால், ஐயோ சர்வால், ஐயோ சர்வால், அது கவர்மெண்ட் துப்பாக்கி. சர்வால் நில்லுங்க, வேற நேரம் கட்ட நேரத்துல ஐயோ என் வேலை போயிரு போல இருக்க. இலே, இந்த கம்மாய் ஏலம் என்னைக்கா உன்னை விசாரிக்க சொன்ன ஏதாவது தகவல் கிடைச்சா? இல்லப்பா, கலெக்டர் புது ஆளு, அந்த பக்கத்துல இருந்து எந்த தகவலும் வரல. கலெக்டர் பொல்லாத கலெக்டர். 7 கம்மாய் ஏலமும் ஒன்னாத்தான் நடக்கு. வழக்கம் போல நமக்கு 2 கம்மாய் வரணும். அதெல்லாம் சரி, அப்படி கிடைக்கணும்னா புது கலெக்டர் இந்த நியாயம் நேர்மன்னு ஓப்பன் டெண்டர் விடாம இருக்கணும்ல. ஆனா இந்த ஓப்பன் டெண்டர்லாம் விட்டுத்தான் பார்க்கட்டுமே. என்ன எதிர்த்து எவன் டெண்டர் கேட்பான்? அங்க நான் இருக்கிற வரையில் எவனும் உள்ளே வரமாட்டானே. நான் மட்டும்தான் ஏலம் கேட்பேன், என்னை எதிர்த்து கேட்க ஒரு பய வரமாட்டான். ஏங்க கேட்க மாட்டான்? இது என்ன அந்த காலமா? எவனாவது ஏலத்துல வந்து உட்காந்து கேட்காமையா போயிருவான்? அப்படி நீங்க மட்டும் ஏலம் கேட்க வந்தீங்கன்னா கலெக்டர் சந்தேகப்பட மாட்டாரா? ஏட்டி அடி முட்டாள, சந்தேகம் வரும்னு எனக்கு தெரியாதா? அந்த டெண்டர்ல நம்ம சனியம் பேர்ல ஒரு டெண்டரு, உன் பேர்ல ஒரு டெண்டரு, உன்னோட 2வது மகன் ஒத்த ஓட்டு. இல்ல 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 இல்ல, அவன் வேண்டாம், அவன் வேண்டாம். அவன் ஒரு குசும்பு பிடிச்சவன். அவன் எதிரில் வந்து உட்காருவான், ஏலம் கேட்பான், விலையை ஏற்றி விடுவான். எதுக்கு? என் பேச்சை கேட்கிறவங்கள அந்த இடத்துல ஏலம் கேட்க வைப்பேன். அப்படிதான். என்னை எதிர்த்து எவன் கேட்பான் சொல்லி? ஏன் பேர்லையா? நான்லாம் கையெழுத்து போட மாட்டேன்ப்பா. நீங்க செய்யற பாவத்துல
எனக்கு எதுக்கு பங்கு? அட பைத்தியம், உன்கிட்ட 6 கையெழுத்து கேட்க போறாங்க. நீ கையெழுத்து போட மாட்ட, நீ போடவும் வேண்டாம். ஆனா உன் கையெழுத்து அங்க இருக்கும். ஏண்டியே, உன் புருஷன் உன்னைய விட 1000 மடங்கு புத்திசாலி. அது உனக்கு தெரியுங்களா? பா, நானும் கலெக்டர்கிட்ட விசாரிச்சு தகவல் எதுவும் இருந்தா சொல்றேன். ஆமாம்ல, எப்படியாவது ஒரு கம்மாய்க்கு 1 லட்சம் ஏலம்னு எடுத்துடணும் நாம. அப்பதான் வருஷம் பூரா வம்பாடு பட்டு கம்மாய்க்கு 10 லட்சமாவது எடுத்துட முடியும். ஆ, அங்கனே அவனாவது ஏத்தி விட்டான், ஒரு வெறும் 2 லட்சத்துக்கும் 3 லட்சத்துக்கும் அல்லாட வேண்டியிருக்கும். புரியுதா? ஏட்டே, என்ன வாயை பார்த்துக்கிட்டு இருக்க? வெச்சத்துல ஏதாவது கொட்டு. அத்தான் வாங்கத்தான். இலே எங்கல உன் அப்பனும் அண்ணனும் எங்கல இருக்காங்க? அத்தான், என்னத்தான் இது துப்பாக்கியோட வந்திருக்கீங்க? இலே இது ஏன் துப்பாக்கி இல்லதான், ஆனா இதுக்குள்ள இருக்கிற தோட்டால உன் அப்பன் பேரும் உன் அண்ணன் பேரும் எழுதிருக்கல. இருக்கானுங்களா இல்ல நான் வரத்துக்குள்ளே செத்துட்டானுங்களா? ஏல சவுந்தர பாட்டி, இல்லே, என்னல இது? வெங்கடேசனை மிரட்ட துப்பாக்கி எடுத்துட்டு போனியா? உன்னை மிரட்டுறதுக்காக இந்த துப்பாக்கி எடுத்துட்டு வரல, உங்க 2 பேரையும் போட்டு தள்ளுறதுக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது என்ன என்னைய போட்டு தள்ளுவியா நீ? உங்க 2 பேர்ல முதல்ல யாரு சாவணும்னு ஆசைப்படுதீங்க? என்னல தலை தீபாவளின்னு பட்டாசெல்லாம் வாங்கிட்டு பரணி எதிரில் துப்பாக்கியால சுட முடியலன்னு இங்க வந்து சுடலாம்னு வந்திருக்கியா நீ? விளையாடாதால போல. சவுந்தர பாண்டே, உன் வாய்க்கு ஒன்னதாம்ல முதல்ல போடணும். அந்த வெங்கடேசனை ஏதோ சுடுவேன்னு மிரட்டியாம, இப்போ ஒன்ன சுட போதனே, என்ன செய்ய போற? துப்பாக்கியை கீழே போடல, நீ செத்தடா. அம்மா,
முதுவுக்கு குறி வைக்குதியோ நெஞ்சுக்கு வெயில. இன்னைக்கு நீ செத்தல. துப்பாக்கியை மட்டும் நீ கீழே போடல, நீ செத்தடா வெறும் பயல. மரண பயம்னா என்னன்னு புரிஞ்சுதால? ஜாக்கிரதை. துப்பாக்கி நான் சுட்டாலும் சுடும். இந்த துப்பாக்கில சுட்ட குண்டுக்கு நீதாம்ல பதில் சொல்லி ஆகணும். இப்ப இன்னொரு வாட்டி அவனையாச்சும் சுடுவன் கிடுவன் மிரட்டினிய, ஜக்குல பாஞ்ச குண்டு நெத்தில பாஞ்சிரும். ஜாக்கிரதை. ஐயோ, ராஜே, சர்வால் நல்லா தொடச்சி குண்டு போட்டு வைங்க. திரும்ப தேவைப்பட்டாலும் தேவைப்படும். ஐயா வலிக்குது, காப்பாத்த வாங்க ஐயா. ஐயா ஐயா யோ, சனியா சனியா, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லையா? ஐயா யோ, அண்ணே. ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. ஐயோ 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 ஐயோ. யோ, என் கண்ணு ஒண்ணும் இல்லையா? என்னென்னமோ நடக்குது. வலிக்குதுயா. எங்க பாத்தியார நீங்க துப்பாக்கியை வச்சு மிரட்டினீங்களா? உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேண்டாத வேலை? ஐயோ, ரெண்டு பேரும் ஒருத்தர் உசுர ஒருத்தர் எடுக்க பாக்குறீங்களே. என்னோட உசுறு போனாலாச்சும் இந்த சண்டை நிக்குமா? ஐயோ வலி உச்சிரு போகுது. என்னலே வலிக்குதா? அடி ரொம்ப பலமா இருக்கும் போல இருக்கே. ஆமாப்பா, குண்டு உள்ளதான்ப்பா இருக்கு. ஐயா என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? எல்லாத்தையும் விட்டு தொலைக்க மாட்டீங்களா? என்ன பொழப்புங்க இது? ஏன்டி என்ன இருக்கிற பிரச்சனை பத்தாதா? இப்ப எதுக்கு நீ ஒப்பாரி வைக்க ஊரை கூட்டிக்கிட்டு இருக்க? நான் இன்னும் சாகல, உசுரோட தான் இருக்கேன். எங்க எல்லாரையும் சாவடிச்சு ஒழிக்காம நீங்க செத்து போயிடுவீங்களா? இதெல்லாம் வாத்தியார் வீட்டு படி ஏறி துப்பாக்கியை காட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப பாருங்க எங்க வந்து நிக்குதுன்னு. மண்ணா கட்டி நிக்கி. அது என்ன உன் அண்ணன் அவனுக்கு அம்புட்டு வீம்பு. அவன் ரத்னாவை தரமாட்டேன்னு சொன்னா வாத்திய மிரட்டதான் செய்வேன். ஓ, அந்த வெறும் பேக்கிட்ட சொல்லு, ரத்னா வந்து இவனுக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லு. அம்புட்டியை விட்டுருதேன். ஐயா ஐயா, இங்க உசுறு போயிட்டு இருக்கு, அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கல. ஐயா ஐயா, என்ன கொண்டு போய் சேர்த்துருங்க. ஐயா பா, ஐயா, துப்பாக்கியால மிரட்டினதோட நிப்பாட்டி இருக்க கூடாது. ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த தடவை நிச்சயம் கல்யாணம் நடந்தே ஆகணும். ஒண்ணும் ஆகாதுண்ணே. ஏன் இப்படி வெறி புடிச்சு அலையுத? ரத்னா கூட நல்ல ஆசைப்பட்டு வாழ நீ கேட்டனா நானே முன்னால நின்னு உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். ஆனா ஒருத்தி அடிமையாக்கு கல்யாணம் பண்ணிக்க நினைச்சா எவள கட்டி வைப்பா? எவங்கிட்டே நான் கட்டி வைக்க போறியான்லாம் கேட்கல, தூக்கிட்டு போய் கட்டிடுவேன் தான் சொல்றேன். எலே முட்டா பையல. இல்லல, இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோட நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு ரத்னா கூட இல்ல, வேற யாரு கூடயுமே கல்யாணம் நடக்காது. மா, இது வெறும் கல்யாணம் இல்லம்மா, இது என்னோட கௌரவம். கல்யாணத்தை நடத்த நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேம்மா. அத உன் அண்ணன் மாவன் மட்டும் தடுக்க நினைச்சா அவன் உசுறு இல்லாம தான் அங்க இருந்து போவான். எலே, என்னல, அவன் உன் தங்கச்சி புருஷன்ல. அவன் செத்தா உன் தங்கச்சி தான் தாலி அறுத்துட்டு வந்து நிப்பா. நிக்கட்டும், அதுக்கு தாலி கட்ட நானா சொன்னேன்? நீதானே அதை அனுபவிக்கணும்.
ஐயோ, ஐயோ. ஐயோ இங்க ஒருத்தன் செத்துக்கிட்டு இருக்கு. என் உசுரை காப்பாத்த மாட்டீங்களா? வா இப்ப வாக்குவாதமா முக்கியம். இங்க பாரு சனியனுக்கு ரத்தம் நிறைய வருது. இல்ல ஒத்த ஓட்டு ஓடு ஓடி போய் ஆட்டோவை கூட்டு வா. இவனை ஜிஹெச் எடுத்துட்டு போ. பிரச்சனை போ. துடிக்கிறான் பாரு. பா என்னப்பா பேசுதா? ஜிஹெச்சுக்கு போனா போலீஸ் கேஸ் ஆயிரும். புல்லட் பட்ட காயம் இது. அட, ஆகட்டுமே ஆகட்டுங்க. போலீஸ் வந்து சம்மு சுத்திக்கு உள்ள வச்சிருவாங்கல்ல. போல ஆட்டோ கூட்டு வா ஓடு. சரிப்பா. டேய் நில்றா. பா அறிவே இல்லையாப்பா? எப்பா அவன் உள்ள போனா துப்பாக்கியை தப்பா பயன்படுத்தினதுக்கு என்னெல்லப்பா சஸ்பெண்ட் பண்ணுவானுங்க? விசாரணை கேஸ் நாம தான் அலையணும். எவன் தெரியுமா என் பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இப்ப என்னதான்டா செய்யுதுப்பா? நீ இவன் இப்படி கத்தி கத்தி செத்துருவோம் போல இருக்கேன். ஐயா உசுரு கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கிற போல இருக்க. இல்ல வேண்டால, இவன் துடிச்ச உசுறு விட்டுருவான் போல இருக்கே. இல்ல ஒத்த ஓட்டு போல போய் அவளை கூட்டு வா சீக்கிரம். எவ்வளப்பா? இல்ல லட்ச லட்சமா பணத்தை கொண்டு டாக்டருக்கு படிக்க வச்சிரு உங்க அக்காவை. அவ்வளவுதான் சொல்லுதேன். ஓடு சீக்கிரம். சிவ தம்பி கொஞ்சம் சீக்கிரம் போங்க. இல்லாட்டி என் பணத்தை வச்சுக்கிட்டு வைத்தியம் பார்க்க முடியாது. போங்கயா சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாங்க. ஐயோ அம்மா. மா அக்காவை கூட்டு வரதான் போயிட்டு இருக்கேன். என்னாச்சுமா? ஏலே சீக்கிரம் அவளை கூட்டிட்டு வாலே. சனி எனக்கு ரத்தம் நிறைய போயிட்டு இருக்கு. சீக்கிரம் வா. மா போய்தாம்மா இருக்கேன். இந்த சீக்கிரம் வந்துடுறேம்மா. வாலே சீக்கிரம் வா. நம்ம ஸ்ட்ரைட்டா போய் கூட்டு வந்தா ரொம்ப லேட் ஆகும்ல. அக்காக்கு பேசாம கால் பண்ணிடுவோம். ஹலோ சொல்லுடா, என்ன விஷயம்? அக்கா 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 நீ உடனே புறப்பட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வாக்கா. அங்க சனியனாச்சி செத்துக்கிட்டு இருக்காருக்கா. கொஞ்சம் சீக்கிரம் வாக்கா. என்னடா சொல்ற? அவருக்கு என்னாச்சு? ஐயோ அக்கா இங்க பெரிய ரணகலம் ஆயி போச்சுக்கா. சண்முகத்தானுக்கும் பாண்டிக்கும் இங்க துப்பாக்கி சண்டை நடந்துச்சுக்கா. அதுவும் நம்ம வீட்டுக்குள்ள தான் நடந்துச்சுக்கா. என்ன துப்பாக்கி சண்டையா? என்னடா உளறற? ஐயோ ஆமாக்கா. என்ன நடந்துச்சுன்னா கடைசியில அண்ணன் சுட்ட துப்பாக்கி குண்டு சனியனாச்சி கையில பாஞ்சிருச்சுக்கா. வழியில துடிக்கிறாருக்கா. உன்னை கூட்டிட்டு போறதுக்காக பைக்ல வந்துகிட்டு இருக்கேன்க்கா. அம்மா திடீர்னு கால் பண்ணுறா. ரத்த ரத்தமா வர போகுதுன்னு பயம்புறுத்துறாக்கா. உன்னை கூட்டிட்டு வர நேரம் இல்லக்கா. நீ உடனே ஆட்டோ பிடிச்சி வந்துட்டா அவரை காப்பாத்தணும்க்கா. டேய் லூசு, கன் ஷாட் ஒண்ணுனா உடனே ஜிஹெச்சுக்கு போணும்டா. அதுவும் இல்லாம இது ஒரு போலீஸ் கேஸ். இத நாம ப்ராப்பரா பண்ணி ஆகணும். புரிஞ்சுக்கோடா. ஐயோ அக்கா அதுக்கெல்லாம் டைம் இல்லக்கா. இப்ப நீ வரல அப்புறம் சனியனாச்சி உசுரை காப்பாத்த முடியாதுக்கா. அவருக்கு ஆல்ரெடி நிறைய ரத்த ரத்தமா போயிட்டு இருக்குக்கா. கொஞ்சம் சீக்கிரம் வாக்கா. ச்சே, வந்து தொலைறேன். கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கிட்டு போல இருக்கு. யோ பேசாம இருக்க மாட்டியா நீ? அவ வந்துகிட்டு இருக்காயா? ஐயா எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க? உங்களுக்கு குறி பார்த்து கூட சுட தெரியாதா? யோ நான் சுட்டது சண்முகத்தையா? உன்னை யாரைய குறுக்க வர சொன்னா? இலே செத்த சும்மா இருக்கீங்களா? இலே தனியா பரணி வந்துருவான்ல இரு. ஐயோ ஐயோ எங்க பரணி சீக்கிரம் வா. பரணி வா வா சீக்கிரம் வா. அண்ணே ஆமா ஆமா தெரியுமா? ஆமா ஆமா எப்படியாவது உசுரை காப்பாத்திருங்க. நீ சும்மா இருடா. கை காட்டுங்க. இருங்க ஒண்ணும் ஆகாத. ஒரு நிமிஷம் இருங்க. இது தெரியுதா? குண்டு உள்ளேயே தான் இருக்கு. பிளட் கிளாட் ஆயிருக்கு. மா
சீக்கிரம் ஒரு பாத்திரத்துல குறைஞ்சது 2 லிட்டர் சுடு தண்ணி கொதிக்க வை. போய் சீக்கிரமா எடுத்துட்டு வா போ. சரிடி. சீக்கிரம் வாடு. ஒண்ணு இல்ல. அப்படியே புடி. கண்ணு மூடுங்க. ஒண்ணாகாது. இது லோக்கல் அனஸ்தேஷியா. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வலி தெரியாது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிடுறேன். உடனே இவரை ஜிஹெச்சுக்கு கொண்டு போய் புல்லட் எடுத்துடலாம். லூசு, இவனை இப்போதைக்கு வெளியே கொண்டு போக முடியாது. அதுக்கு முதல்ல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தரணும். அதுக்கு முன்னாடி என் வேலை போகும். அது போனாதான் நீ அடங்குவ.